அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்ல கமாண்டுங்கிற ஒரு டேக் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்லை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் கமாண்டுங்கிற ஒரு டேக் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்ல கோடிங் எழுதுறது தெரியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க, நீங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் நோட்பேடுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது மூலம் எழுதலான்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட்பேடு ++ங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்டர்நெட்டில் போய் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கிட்டு அதை மூலம் எழுதலாம். இப்போ இந்த நோட்பேட் ++ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த நோட்பேட் ++ல் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. நியூ கொடுத்தோன்னா ஃப்ரீயாக வந்துருச்சு, ஒரு எம்டி பேஜ் ஒன்று வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் கமாண்டுங்கிற ஒரு டேக், அதாவது கமாண்டுங்கிற ஒரு டேக் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதை எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அதாவது ஹெச்டிஎம்எல்லுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்வீங்க, HTMLன்னு எழுதுவீங்க. அதாவது லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அடுத்தது கீழே என்ன செய்வீங்க, /HTML ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில தான் என்ன செய்வீங்க, எல்லா கோடிங்குமே நீங்கள் எழுதுவீங்க. அதாவது ஹெச்டிஎம்எல்லுக்கும் /HTMLக்கும் இடையில தான் நம்ம என்ன செய்வீங்க, எல்லா கோடிங்கும் எழுதுவீங்க. இப்போ அது ஹெச்டிஎம்எல்லுக்கு அடுத்தது என்ன எழுதுவீங்கன்னா, ஹெட்டுன்னு ஒன்று எழுதுவீங்க. ஹெட்டு ஒரு என்ட்ரு தட்டிட்டு அதுக்கு இடையே /ஹெட்டு போட்டுருவீங்க. /ஹெட்டு கொடுத்துருங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில், இந்த ஹெட்டுக்கும் /ஹெட்டுக்கும் இடையில் என்ன எழுதுவீங்கன்னா, நீங்கள் டைட்டில், உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். டைட்டில்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எதை பற்றி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மை வெப் பேஜ் ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துங்க. எதை பற்றி செய்யணும் டைட்டில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, / கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். டைட்டில் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஹெச்டிஎம்எல் இருக்குது, /HTMLனு கீழே இருக்குது, ஹெட் இருக்குது, /ஹெட் இருக்குது. அதே மாதிரி எதை பற்றி சொல்கிறோம், டைட்டில் இருக்குது, /டைட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த இடத்துல பாடி, இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இதுக்கு கீழே தான் இதில் எழுதுறது தான் நம்ம டிஸ்பிளே ஆகும். இப்போ பாடி, அதே மாதிரி /பாடி கொடுத்து அதுக்கு இடையில் எழுத போகிறோம், /பாடி. ஓகேங்களா. இதுக்கு இடையில தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எல்லா கோடிங்குமே எழுத போகிறீங்க. இப்போ என்னன்னா, இந்த கமாண்ட் டேக்னா என்னன்னா, அதாவது ஒரு கமாண்ட் டேக், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது பலவிதமான செக்ஷனை வச்சு நீங்கள் இதை பிரித்து எழுதுவீங்க. அதாவது மெனு எழுதுவீங்க, அதே மாதிரி பாடி டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன சில இதெல்லாம் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது ஒவ்வொரு கோடிங் எழுதும்போது அதுக்கு மேலே ஒரு டைட்டில் மாதிரி இதை பற்றி நம்ம எழுதுகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ எனக்கு ஒரு ஹெட்டிங் லைன் ஒன்று வேணும், அதாவது ஃபாண்ட் பெருசாக வேணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், மேலே நம்ம ஒரு கமாண்டு செட் பண்ணிக்கலாம். அந்த கமாண்டு எக்ஸிக்யூட் ஆகாது, அதாவது ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. நம்ம எதை பற்றி கோடிங் எழுதுகிறோம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்குறதுனா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு அதில் போய் எதை பற்றி நம்ம எழுத போகிறோம், இந்த மாதிரி 2 ஐஃபன் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டிங் டேக், இப்போ ஹெட்டிங் டேக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். கொடுத்துட்டு 2 ஐஃபனு, அதே மாதிரி இந்த சிம்பிள் கொடுத்துட வேண்டியது. இது என்ன செய்யுது, ப்ரோக்ராமர் ரன்னிங் ஆகாது. இது ஹெட்டிங், அதாவது இந்த மேலே நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கிறது, இந்த கீழே அதை பற்றி எழுத போகிறோம். அப்போ என்னது, ஹெட்டிங் டேக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஹெட்டிங் டேக்னா என்ன, இப்போ உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி எடுத்துட்டேன். H1ங்கிறது ஹெட்டிங் டேக். கொடுத்துட்டு இப்போ நைஸ் டு லேர்ன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நைஸ் டு லேர்ன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு /H1 கொடுத்துட்டேன். இப்போ இந்த /H1னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ என்னது, ஹெட்டிங் டேக். ஹெட்டிங்னா என்னது, எழுத்து பெருசாக வரும். அதுதான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த லைனு
சும்மா நம்ம எதை பற்றி இங்கே கீழே எழுதுகிறோம் அதே மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ரோக்ராமில் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைஸ் டு லேர்னுங்கிறது பெரிய டெக்ஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்களேன். இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுக்கும்போது நம்ம என்ன சீனு இங்கே பாருங்கள். இதில் வந்து ஆல் டைப்னு வரும். அந்த நேம் கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ கொடுத்துட்டு ஒரு டாட்டு கொடுத்துட்டு HTMLனு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து என்ன செய்யும் வந்து இதில் வந்து நம்ம வெப்பேஜில் வந்து அதாவது இன்டர்நெட்டில் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். சும்மா www கொடுக்குறேன். கொடுத்துட்டு டாட்டு HTML அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை போய் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வியூவில் போய் இந்த இருக்குது வியூ கரண்ட் ஃபைல் இன் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து எந்த ப்ரௌசரில் இது பண்ணணும். ஃபயர் பாக்ஸ் வச்சுருக்கேன், குரோம் வச்சுருக்கேன், அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. எனக்கு வந்து குரோமில் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ குரோம் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ஹெட்டிங், அதாவது என்னது கமாண்ட் டேக்னா என்ன. இந்த கமாண்ட் டேக்னு கொடுத்துருக்க மாதிரி இதுதான் வந்து கமாண்ட் டேக்கு. ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. ஓகேங்களா? வியூ கரண்ட் லொகேஷன் இந்த கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஒரு நிமிஷம். அதாவது எதை பற்றி நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இப்போ ஒரு மேலே ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து இதை பற்றி நம்ம எழுதியிருக்கோம் அப்படி சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேஜஸ் எழுதுவோம். அப்போ நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு எரர் இருந்துச்சுன்னா அந்த கமாண்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்காக உள்ளது தான் அந்த கமாண்ட் லைன்னா எதை பற்றி எழுத போகிறோம் அந்த கீழே உள்ள கோடிங். இந்த வரைக்கும் பாருங்கள் நைஸ் டு லேர்ன். அப்போ இந்த ஹெட்டிங் மட்டும்தான் வருது. அப்போ அந்த கமாண்ட் அடித்தது வரல பாருங்கள். அப்போ அந்த கமாண்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் எந்த விதமான அஃபெக்டும் கிடையாது. எதை பற்றி எழுத போகிறீங்க அதுக்காக உள்ளது தான் அந்த கமாண்ட் டேக்குங்கிறது. ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த கமாண்ட் டேக்குங்கிறது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கீழே எழுதக்கூடிய கோடிங் எதுக்காக உள்ளது. இப்போ அடுத்த இன்னொரு கமாண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கமாண்ட் கொடுக்குறேன். எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு டபுள் கோட்டு கொடுத்துட்டேன். இந்த போல்டு ஃபாண்ட்டு அதாவது ஃபாண்ட்டை வந்து போல்ட் ஆக்க போகிறேன் அந்த மாதிரி உள்ளது. அப்படி கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஒரு 2 ஐஃபனு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து எதுக்காக எழுத போகிறோம், கீழே வந்து என்ன எழுத போகிறேன், ஃபாண்ட்டு வந்து பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்கள் பி, அதாவது ஃபாண்ட்டு வந்து போல்டாக இருக்கணும். பி கொடுத்துட்டு நைஸ் டு லேர்ன் இல்லை இந்த மாதிரி என் பேர் அடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ கொடுத்துட்டு /B. அப்போ என்ன செய்யும், அந்த பேர் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்கும். அப்போ என்னது போல்டு ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டு வந்து போல்டாக இருக்கும். அதை பற்றி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கீழே எழுதிருக்கக்கூடிய கோடிங்கு எது சம்மந்தப்பட்டது, ஃபாண்ட்டு போல்டு, ஃபாண்ட்டை வந்து போல்டாகிறது, போல்டு ஃபாண்ட்டு. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் சொல்லிட்டு குரோம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ ரஹமத்துல்லாங்கிறது அந்த ஃபாண்ட்டு வந்து கொஞ்சம் போல்டாக இருக்குது. அப்போ அந்த போல்டுங்கிறது வந்து ஒரு கமாண்ட் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அந்த லைனுக்கும் ப்ரோக்ராமுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. என்ன நீங்கள் கோடிங் எழுத போகிறீங்க கீழே, அதுக்காக உள்ள ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி மேலே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.